தாண்டி. ஓ ஆமாம், அவ்வளோதான். நாங்கள் புகழ்றோம். ஐயோ இதெல்லாம் புகழ்றாங்க. இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த குகைக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அதாவது வெளியில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால் முடிகிற இடம் இந்த குகைக்குள்ளே முடியுது அந்த வாட்டர் ஃபால். ஹி நாட் ராஜகுமார் பட் வெயிட்டிங் ஃபார் ராஜகுமார். Rajkumar, handsome boy. You are also Rajkumar. Yes, thank you. He is talking to me. No, Not you. Two girl I search for you. இவர் உண்மையாகவே இறங்கிட்டாரு. டேய் சாதுவா இருந்தவர வெஜிடேரியன் சாப்பிட்றவர இப்படி இறக்கிட்டியடா நீ. இவனோட ட்ராவல் பண்ணாதீங்க. ஹலோ குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ 4:30 எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கீழே போகிறதுக்கு. எங்களோட பேர் கிரில்ஸ் இன்னைக்கு வந்திருக்காரு. பேர் கிரில்ஸோட நாங்கள் இன்னைக்கு பயணிக்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏற போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு அவர் பார்க்குறக்கு வெளியே வந்து come on guys, today we will climb Everest, okay அப்படின்ற ஃபீல். இந்தாங்க ஷோ குச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை பார்க்க போகிறோம். நம்ம வந்து பாலிலேயே ஒரு அழகான சன்ரைஸை மலைக்கு மேலே ஏறி உட்காந்து பார்த்தோம். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா வீடியோ இங்கே இருக்கும், அதை அமுக்கி பாருங்க. இந்த சன்ரைஸை நாங்கள் பார்த்து ரசிக்க போகிறோம். அதை நீங்களும் சேர்ந்து எங்களோட பயணித்து ரசிக்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டு கீழே போயிட்டு காரில் போயிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே போதும்டா, அழகாக தாண்டா இருக்காது, போதும்டா. ஸோ இவர் தான் நம்ம கைடு. ஹிஸ் நேம் இஸ் ஹேம்ராஜ். ஸோ வந்து நம்ம இவரை ஹேம்னு தான் கூட போகிறோம். ஸோ இவர் தான் நம்ம கூட வந்து இந்த அன்னபூர்ணா ரேஞ்ச் எல்லாத்தையும் காட்ட போகிறாரு. சன்ரைஸை காட்ட போகிறாரு. இந்த பொக்ராவுக்கு இவர் தான் வந்து சுற்றி காட்ட போகிறாரு. இப்போவே ஆரம்பிச்சா இருக்கணும் தெரியும், நம்ம அவரை தான் கலாய்க்கிறோன்னு. ஸோ அதனால் இப்போ தான் ஆனால் இவர் தான் ஆள். ஸோ இதான் அந்த கேபிள் கார். இங்கே மேலே போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா வந்து நம்ம ஒரு கேபிள் கார் எடுத்துகிட்டு சரங்கோட்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறோமா. எஸ், ஸோ சரங்கோட்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அந்த அன்னபூர்ணா ரேஞ்சில் வரும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் இங்கே தெரியும்னு சொன்னாங்க. அவர் வந்து காலையிலேயே வர சொன்னார். காலையிலேயே தான் நல்லா ஸ்பாட் கிடைக்கும்னு. ஆனால் இங்கே பார்க்கிங் லாட்டில் பார்த்தா யாரும் காணும். ஸோ நம்மளுக்கு நம்ம மட்டும் தான் இங்கே வந்திருக்கோம் போல. அவர் பார்க்கிங்க்கு நல்லா ஸ்லாட்டு கேட்டிருக்காருடா. ஸோ அங்கே தெரியுதா அன்னபூர்ணா கேபிள் கார், அங்கே தான் போகிறோம். இல்லை இன்னொரு மேட்ரு என்னென்னா வந்து டெம்பரேச்சர் இப்போ வந்து 8 டிகிரின்னு போட்டிருக்கு கிரவுண்ட் லெவலில். ஓ மலை உச்சியில் மேலே என்ன இருக்குன்னு தெரியல. இவனாச்சும் வின்டர் ஜாக்கெட் போட்டுட்டு வந்திருக்கான். நான் இவனை பற்றி ரொமான்டிக் ஹீரோன்னு நினப்பு. நான் அவ்வளோ எல்லாம் குளிராதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஜஸ்ட் ஹோட்டல் விட்டு வெளியில் வந்து தான் உண்டு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமான்னு இருக்கு. எனக்கு கை இப்போவே உரைக்குது. கொஞ்சம் புளிப்பை சேர்த்துக்க, உரைக்காது. ஸோ நம்ம அங்கே போகிறாருல நம்ம கைடு, அவர் நாங்கள் செல்லம்மா பேக் கிரில்ஸ்னு கூப்பிட்றோம். ஏன்னா நேற்றுக்கு பார்க்கும்போது அவர் வந்து தூரத்தில் பார்த்த உடனே அவர் வந்து இஸ் த கைண்ட் லைக் பார்த்த உடனே ஆடா இன்றைக்கி நம்ம எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறோம்டா அந்த ஃபீலில் இருந்தார். ஸோ நான் இன்னைக்குலேருந்து அவரை நாங்கள் கிரில்ஸ் மாமான்னு கூட வரோம். Next time, trekking. You go. I go only, huh? ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம வந்து அந்த பீக்குக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த பீக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர்ஸ் இருக்குது above sea level. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஜென்டலாக வாக் பண்ணோன்னாரு. நம்மளுக்கு லிஃப்ட் இருக்குது. ஓகே ஜென்டில்னு சொன்னார். அந்த பீக்கை காட்டினார், இங்கேருந்து அங்கே போகிறோன்னு. இன்னைக்கு நம்மளுக்கு மூச்சு வாங்க போகுது இந்த குளிரில். நான் உன் கூட தானே பயணிக்கிறேன். எனக்கு என்னமோ ட்ரில்ஸோட பயணிக்கிற மாதிரியே ஒரு அங்கே போகிற வழியை பாருங்களேன். அப்படி மட்டும் தாண்டி இங்கே முன்னாடி கட்ட வர ஒரு அழகிய பயணம். சிங்கம் புலி யானை எது வந்தாலும். சரங்கோட்டை ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு வில்லேஜ், ஒரு பழமையான வில்லேஜ். அந்த வில்லேஜ்க்கு மேலே தான் நிறைய பேர் தங்குறாங்க. நாங்கள் ஆக்சுவலி ஒரு கிராமத்தை தாண்டி தான் வந்தோம் நடந்து வரும்போது. தென் இப்போ வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் சன்ரைஸ் பார்க்க. இங்கே பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராத மாதிரி தான் தெரியுது. ஒரு ஹிடன் ஏரியா மாதிரி தான் இருக்குது. கல் அந்த அன்னபூர்ணா ரேஞ்சை பார்க்கணுன்னா ஒரு நல்ல வியூ வேணும்னா நீங்கள் சரங்கோட்டுக்கு வரலாம். இங்கே மேலே ஏறி வந்தோடனே ஒரு சிவன் கோயில் இருக்குது. எத்தனை லிங்கம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்களா. எத்தனை லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா. லிங்கத்துக்கு அர்த்தம் என்னது? இதுதான் சிவனோட உருவம். ஓ, ஸோ இதுதான் சிவன் கும்பிடுவாங்க. பெருசாக ஒன்று இருக்குது. ஆமாம், இங்கே பார்த்தீங்களா பெரிய லிங்கம். In the sky there are very less stars. Yeah. இதுதான் எங்களோட விடியறதுக்கு முன்னாடி இருக்கிற வியூ.
இதுதான் போக்ரா வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே 2 மலை தெரியுதா, அதுக்கு நடுவில் அந்த லைட் போகிறது தெரியுதா, அங்கே வந்து ஒரு லேக் போகலாம். அது இங்கே வந்து ஹோலி ரிவர்னு சொல்கிறாங்க. பேர் வந்து சேத்தி ரிவர். இது ஃபுல்லாக வீடுகள், சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஹில்ஸ், மவுண்டனஸ் ஏரியா அந்த மாதிரி. அதுக்கு நடுவில் இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக மக்கள் வாழ்கிறாங்க. மச்சான் சொல்கிறா, இந்த பக்கம்டா, இங்கேருந்து தான் நம்ம சூரியன் வர போகிறாரு. மிஸ்டர் சூரியனா? எஸ். நிலாவும் இங்கே தான் இருக்காரு. உங்களுக்கு தெரியுதா நிலா? தெரியுது. இங்கே பார்த்தீங்களா மிஸ்டர் சூரியன்? தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த பாலியில் பார்த்த மாதிரியே அந்த சூரியன் வந்து அப்படியே உருண்டையாக அப்படியே அழகாக மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே பாலியில் வந்து ஒரு கிளியர் இது தெரிஞ்சது, எங்கேருந்து எந்திரிக்கிறாருன்ட்டு. இங்கே வந்து தெரியல, ஆகாயத்தில் திடீர்னு முளைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மவுண்டன்ஸ் மறைக்குதில்ல, அதனால் அந்த சீலேருந்து முளைக்கிறத வந்து பார்க்க முடியாது. நடுவில் திடீர்னு அப்படியே எந்திரிக்கிறாரு. செம்ம வியூவில் இந்த ஹிமாலயன் ரேஞ்சு. இது இப்போ புரியுதுடா எனக்கு ஏன் எல்லோரும் வந்து அது மேலே ட்ரெக் பண்ணி போகணும், அது கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஏன்னா ரொம்ப எட்டிலேருந்து தெரியுதா, அது ஒரு பிக்சரில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது கிட்டக்க போய் அதை ஃபீல் பண்ணணும், அது அந்த அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அது நாளைக்கு பண்ணுவோம் தேவை, டோன்ட் வரி. அவ்வளோ கிட்டக்க வேணாம் எனக்கு. பிளான் இருக்கு, மாஸ்டர் பிளான் ரெடி. வேண்டாம், நானும் அப்படியாவது கேன்சல் ஆகிடும் பார்க்குறேன். இங்கே இல்லை, அதனால 3 நாள் இங்கே போட்டிருக்கேன். ரெஸ்ட் டே இல்லைன்னா ரெஸ்ட் டேயில் பண்ணிடுவோம். 2 நாள் இருக்குது. வெதர் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். வருதா? வருது இல்லையா? வரலையா? வருது. இங்கே ஓ ஆமாம், அவ்வளோதான். நாங்கள் புகழ்றோம். ஐயோ இதெல்லாம் புகழ்றாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து சன்ரைஸில் ஆரம்பித்தோமா, இனி வந்து இந்த ஹோல் டே வந்து போக்ரான்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ போக்ரா வந்து இஸ் ஆக்சுவலி அந்த டூரிஸ்ட் கேபிட்டல் ஆஃப் நேபாள். ஸோ நிறைய டூரிஸ்ட்டுக்கான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு என்னோட நீ இருந்தால் தமிழ் பாட்டு ஓடுதுடா. ஆமாம், தமிழ் பாட்டு ஓடுது. ஓ, ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் அந்த சேம் சாங். ஓகே, நான் நினச்சேன் நேபாள் வெர்ஷன் ஒன்று இருக்கு போல நினச்சேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பீஸ் பக்கோடா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் என்ன, இது என்ன ஸ்பெஷல், எதுக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த வேர்ல்ட் பீஸ் பக்கோடா. இங்கே வந்து ஸ்டூப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூப்பா அப்படின்னா புத்தர் மடம் அப்படின்னு அர்த்தம். இங்கே உள்ள இதில் இங்கே இருக்குல்ல, இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து உலகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பனீஸ் மக்கள் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜப்பான் அரசாங்கமே இதை கட்டணும்னு விருப்பப்பட்டு இங்கே இந்த மாதிரி உலகத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இதை கட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஜப்பானுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பீஸே இல்லை, அடி சண்டை, ஒரு மாதிரி அக்ரெஷன், ஆசை, க்ரீடு இதிலேயே சுற்றிக்கிட்டு இருந்த இந்த உலகத்தில் பீஸ் நிலவட்டும், ஒரு காம்னஸ் நிலவட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஜப்பான் அரசாங்கம் இந்த மாதிரியான வேர்ல்ட் பீஸ்க்காக ஒரு பில்டிங் கட்டுவோம், மக்களுக்கு வந்து வேர்ல்ட் பீஸ் இந்த உலகத்தில் நிலைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் நிறைய இடத்துல கட்டினதில் நேபாளில் இருக்கிறது இந்த ஒரு இடம். ஸோ நேபாளில் ஆக்சுவலி 2 இடத்துல இருக்குது இந்த வேர்ல்ட் பீஸ் ஸ்டூப்பாங்கிறது. ஒன்று வந்து
புத்தர் பிறந்த இடத்துல இருக்குது. ஸோ அது லும்பினி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இன்னொன்று வந்து இங்கே இருக்குது. லும்பினி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பார்டர் பக்கத்தில் இருக்குது. இந்தியா பார்டருக்கும் நேபாளுக்கும் நடுவில் அந்த ஏரியா கிட்ட இருக்குது. ஸோ நம்ம அந்த வேர்ல்ட் பீஸ் 2 பார்க்க போக முடியல. நாங்கள் அதனால் இங்கே வந்திருக்கோம். ஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாமே சிமிலர் தான். ஒரே மாதிரியான பில்டிங், ஒரே பர்பஸ்க்காக இதை கட்டியிருக்காங்க. எதுக்காக? பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த உலகம், நம்ம மனசு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறத நினைவூட்டும் வண்ணமாக இந்த பில்டிங் இருக்குது. இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட் அவர் நடக்கிறார் இல்லையா, அதை தாண்டினதுக்கு அப்புறம்லேருந்து கேமரா இருக்கக்கூடாது, காலில் வந்து செருப்பு இருக்கக்கூடாது, ஷூ இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டில் திருப்பி நாங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ தான் அந்த வேர்ல்ட் பீஸ் பக்கடாக முடித்தோம். எல்லோரும் ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்தால் எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக ஒரு பீஸ் கிடைக்குங்கிறது இன்றைக்கி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே போனோடனே எல்லாருமே சத்தமே போடாமல் இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு நடக்கிறதுக்கு. அண்டு அந்த வெள்ளை, அந்த புத்தர் சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த இடம் ஓகே. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தேஸ்வர் மகாதேவ் கேவ் அண்ட் டெம்பிள் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கேவ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே லாங்கஸ்ட் கேவாம். அண்ட் இந்த கேவில் சிவலிங்கம் வந்து இருக்கிறதா ஒரு ஜோசியருக்கு கனவில் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அவர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு கனவில் பார்த்தாரோ அதே பொசிஷனில் ஒரு சிவலிங்கம் மாதிரியான ஒரு கல் பார்த்துருக்காரு. அதை வந்து அப்புறமா பூஜை பண்ணி இது ஒரு கோயில் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் போய் பார்க்க போகிறோம். நிறைய வந்து ஒரு மாதிரி ப்ரொசஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. நிறைய ஒரு மாதிரி அந்த மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் உள்ளே எங்களால் வீடியோ எடுக்க முடியாது. சில போர்ஷன்ஸ் ஆஃப் த கேவில் தான் நாங்களால் வீடியோ எடுக்கலாம். ஸோ வீடியோ எடுக்கிற முடிகிற இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன காட்டலாமோ அதை நாங்கள் காட்டுவோம். இன்னொரு ஃபன் ஃபேக்ட், ஆக்சுவலி குப்தா அப்படின்னா என்னென்னா மறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தமா. ஸோ குப்தேஸ்வர் அப்படின்னா மறைஞ்சிருக்கிற சிவலிங்கம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து குப்தேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த கேவுக்குள்ளே இருக்கோம் இப்போது. மேலே அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டோம். கல்லுலேயே வந்து அந்த சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது நேச்சுரலாக எந்த ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக அவங்க வந்து மனுஷங்களால் வந்து செய்யப்பட்ட மாதிரி இல்லாமல் ஒரு கல், ஆனால் அது சிவலிங்க சைஸ்லேயே இருக்குது. அது எப்படி அது நேச்சுரலாக அந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப பெருசு, ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப பெருசு. அது வந்து அங்கே இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து நிறையா வந்து நம்மளோட விநாயகர் அவங்க எல்லோரும் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி பூஜை எல்லாம் நடக்குமா, அர்ச்சனை எல்லாம் நடக்குமா. நாங்கள் இருந்தப்போ அங்கே இல்லை, அர்ச்சனை பூஜை அந்த மாதிரி இல்லை. அப்போ தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நார்மலாக நம்ம இது மாதிரி கும்பிட்டுட்டு கீழே வந்தோன்னா, அந்த கோயிலை தாண்டி இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோன்னா இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த குகைக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அதாவது வெளியில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால் முடிகிற இடம் இந்த குகைக்குள்ளே முடியுது அந்த வாட்டர் ஃபால். அது வந்து எங்களால் இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு குளிர், ஒரு 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 மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. தண்ணி வந்து இது மழை சீசனாக இருந்துச்சுன்னா, தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த குகையை தாண்டி தான் வெளியில் போகுமா. ஸோ அதனால் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த மழை சீசன் இல்லாததுனால எங்களால் இங்கே உள்ளே வந்து பார்க்க முடிஞ்சுது. இதுதான் என் ஃபஸ்ட் டைம் குகைக்குள்ளே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குகைக்குள்ளே எப்படி இருக்குங்கிறது குனிஞ்சு வரணும். ரொம்ப கீழே இருந்தோம், எத்தனையோ படி தாண்டி தான் கீழே வந்தோம். வந்து அந்த கோயிலில் ஃபஸ்ட் டைமாக ஒரு குகைக்குள்ளே சிவலிங்கத்தை பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நேபாள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இன்றைக்கி நாங்கள் வந்து ரெண்டாவது சிவன் கோயில். இது இன்றைக்கி ரெண்டாவது சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து பும்டிகோட் போக்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ பும்டிகோட் போக்ராங்கிறது இங்கே இருக்கிற ரொம்ப பாப்புலரான ஒரு சிவன் ஆலயம்.
இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை உச்சி, அதாவது 15,000 அடி மேலே உயரம், கடல் மட்டத்துலேருந்து 15,000 அடி மேலே நாங்கள் இருக்கோம். இந்த மலை உச்சியில் கீழே வந்து அப்படியே புகைமூட்டமாக தான் தெரியும், எதுவுமே தெரியாது. அந்த உச்சியில் ரொம்ப கீழேருந்து ரொம்ப எட்டிலேருந்து பார்த்தா கூட தெரிகிற அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிவன் உருவத்தை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். இதான் வந்து ஒரு லைக் ஒரு பாயிண்ட், ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டாச்சு மாதிரி இருக்குது பார்க்குறக்கு தூரத்துலேருந்து. எட்டிலேருந்து பார்த்தா பும்பிக்கோட்டை இங்கே இருக்குல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு அட்ரஸ் கொடுக்குற அளவுக்கு பெருசு இந்த இடம். இந்த சிவன் இருக்கார் இல்லையா, ஸோ சிவனை சுற்றி வந்து ஒரு ட்ராலியில் ஒருத்தர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு சிவனை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காரு சிவனை. என்னென்னா நம்ம அந்த கதை இருக்குல்ல, ஞானப்பழ கதை இருக்குல்ல, ஸோ அந்த கதையை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து சிவனையும் பார்வதியும் சுற்றி வராரு ஞானப்பழத்துக்கு அப்படிங்கிற ஒரு கதையை வந்து இங்கே வந்து விஷுவலாக நம்ம கண் முன்னாடி காட்டுறாங்க. அவர் எப்படி சுற்றி வந்தாருங்கிற இதை வந்து காட்டுற மாதிரி இருக்குது. இன்னொரு மலையில் முருகன் வந்து மயிலில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அது வந்து அவர் மலையாக வந்து மயில் எடுத்துகிட்டு போனார் இல்லையா, ஸோ அதை வந்து காட்டுற மாதிரி அங்கே பக்கத்து மலையில் வந்து முருகன் வந்து உட்காந்துருக்காரு மயிலில், இங்கே வந்து விநாயகர் வந்து சிவனை வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு கான்செப்டை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆக்சுவலி அங்கே இருக்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக உள்ள ஒரு உருவம் தான். இங்கே தான் அந்த ஒரிஜினல் கோயில் இருக்குது. இங்கே தான் அந்த ஒரிஜினல் கோயில் இருக்குது. இங்கே தான் அந்த ஒரிஜினல் கோயில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து சிவலிங்கத்தை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம். இதான்டா நம்ம டீயை பார்த்துட்டு இதே ரியாக்ஷனில் தான் இருப்பாங்க. கமெண்ட் பண்ணுங்க. டீ லவர்ஸ், சாய் லவர்ஸ், நீங்கள் இல்லாட்டி இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சாய் ओके स्ट्रांग लो तीनटा बनाउनुस् स्पेशल भन्नु पर्दैन अनि अरु के छ मलाई भोक पनि लाग्छ खानेकुरो के खानुहुन्छ ल भन्नु के हुने के छ நம்மளோட அண்ணாச்சி 2 ஸ்பெஷல் டீ ஏன்ட்ட பேசிட்டு இருக்கேன், சாரி வ்ளாக் பண்ணி பைத்தியம் ஆயிட்டேன்டா. ஸோ நாங்கள் வந்து இப்போ சிவாக்கு எதிர்த்தாப்பில் நாங்கள் வந்து உட்காந்துட்ருக்க இடம் பார்த்தா எங்கள் தையல் மிஷின் இருக்குது. ஓடுமா டெய்லரு வாங்கம்மா, என்ன சைஸில் தைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட வியூ, எங்களுக்கு இருக்க முன்னாடி வியூ. நாங்கள் 2 சாயை கொடுக்குறதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் காட்டுறோம், அது வேறு விஷயம். இங்கே அவ்வளோதான், வெல்கம் டு சம்மர் வைப் தான். எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாகும் இருக்குது, அது வேறு விஷயம். இதில் எத்தனை கண்ட்ரிக்கு நாங்கள் போகணுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எப்படி அவங்க சொல்லுவாங்க போவே வேண்டாம்டா, நீ சும்மா போனதே போதும். இரு. டீ குடிக்க தான் வந்தோம், ஆனால் வந்து பார்த்தா சமோசா வந்து கண்ணை ஈர்த்துருச்சு எங்கள் எல்லாருக்குமே. சரின்ட்டு இங்கே சமோசா வாங்கலான்னு வந்தால் இங்கே சமோசா கூட ஒரு மேட்ரு தராங்க. அது என்னன்னா, வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ்? தர்காரி or like puri bhaji in India. ஓகே, தர்காரிங்கிறாங்க. அதாவது நம்மளோட பூரி கிழங்கு வைப்பாங்கள்ல, அதுலேயே கொஞ்சம் சூப் மாதிரி, கொஞ்சம் கறி மாதிரி, அந்த ஒரு மேட்டர்னு வச்சுங்களேன். Like a gravy sort of. கிரேவி sort of. அதை வந்து இங்கே வந்து சமோசா கூட சாப்பிட்றாங்க. அதான் இங்கே உள்ள காம்பினேஷன் போல். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டே, நான் கொஞ்சம் தான் போட்டேன், செம்மையாக இருக்குது. கறக்குன்னு இருக்கிறதுனா இதுதான், நறுக்குன்னு இருக்குது அந்த வரப்பு, அப்படியே கறக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது மாதிரி நறுக்குன்னு இருக்குது. சமோசா என்னன்னு தெரியல, ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குது. மலை உச்சியில் சிவாக்கு பக்கத்தில் கோயில் தரிசனத்துக்கு அப்புறம் சமோசா தரிசனம். Samosa darshan. Shiva darshan and samosa darshan. Yes, thumbnail ready. Same time, huh? Yeah. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கிறோம்னா, நம்ம வந்து பியூவா லேக் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். அது பியூவாகவும் சொல்லலாம், ஃபியூவாகவும் சொல்லலாம், ஏதோ ஒன்று PHEWA. ஸோ ஃபியூவா, அது பேவா, அது பேவா, ரெண்டும் பேவா. ஆப்ஷன் சி, பேவா லேக்குக்கு வந்திருக்கோம் நம்ம. அங்கே நம்ம பேவா என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் வந்து இந்த தடவை ரோப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு போட்டிங் போக போகிறோம். அந்த போட்டிங் பற்றி ஒன்றும் தெரியாது, நம்ம ரோப் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரோப் பண்ண சொன்னாங்கன்னா சந்தோஷம், நீங்களே வச்சுக்கோங்க. தான் ப்ராக்டிஸ் இருக்கே, நம்ம தான் துபாயில் ஒட்டியிருக்கோம். இல்லைடா, ஆடியன்ஸ் நினைப்பாங்க நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் ஒரே கண்டென்ட்டை எத்தனை தடவை தான் திருப்பி போடுவேன் அப்படி. ஆக்சுவலி லேக் சூப்பராக இருக்குடா, இல்லை
லேக் நல்லா இருக்கு ஆ ஆனால் அது போட் நிற்கிற இடம் எனக்கு பிடிக்கல. அது எனக்கும் பிடிக்கல. பட் அந்த பச்சை பச்சைன்னு இருக்கு பாரு. ஆமாம், லேக்கு தண்ணியை சொல்கிறேன். ஸோ பச்சை பச்சையாக இருக்கக்கூடாது, ரைட் ப்ளூ கலரில் இருக்கணும். நம்ம கமெண்ட்ஸ் மாதிரி பசுமையாக இருக்குன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ. ஸோ நாங்கள் வந்து இப்போ போட்டிங் போகிறோம். அந்த போட்டிங் எவ்வளோ நேரம், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, வரலாமா வேணாமா? நாட் மீ. வண்டி கவுரும் காட்சிகளோடு போட்டிங் செஷன் ஆரம்பம். எங்கே போய் முடியுதோ. Harambam. மீனிங் போட்டிங் செஷன் ஸ்டார்ட்ஸ். Harambam or Harambam? ஆரம்பம். Harambam. Harambam means it start. Looks like Sanskrit. Looks like Sanskrit, huh? Yeah, got similarities. Yes. Yeah. But your writing part is little bit complicated. Yes. நாங்களாம் யாரு, எந்த நாட்டுக்கு வந்தாலும் அந்த நாட்டினர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறது தான் எங்களோட பணியே. எப்படி பட்டையெல்லாம் போட்டு நல்ல மாதிரியே பேசுகிறேன் பத்தியா? மக்கள் பணியே மகேசன் பணி. பணிக்கு எந்த நான் சொல்லு? பெரியண்ணா. பெரிய நானா? 3 சொல்லிண்ணா. கன்ஃபார்ம்? எஸ் ஃபிக்ஸ்? எஸ். கரெக்டு. கம்ப்யூட்டர் ஜி கரெக்டு. சூப்பர்ரா. எப்படா? எனக்கு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த போட்டிங் போகிறோம்ல, இது சும்மா ஒரு போட்டிங் இல்லை, நம்ம வந்து ஆக்சுவலி ஒரு டெம்பிளுக்கு போகிறோம் மறுபடியும். ஆமாம், ஆக்சுவலி எனக்கும் அது தெரியாது. நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலோட பேர் வந்து ஹோட்டல் பாராஹி. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, பிராண்ட் பேருன்னு நினச்சேன். பட் அப்பேரண்ட்லி அது வந்து ஒரு அம்மனோட பேர் போல். ஸோ அந்த பாராஹி அம்மனோட கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். அது போகிறதுக்கான வழி வந்து இந்த கப்பல் வழியாக தான் போகணும். கப்பல் இல்லையா, அது படகு. இப்போ தமிழ் வச்சு கலக்கி நீ காலம் மாறிடுச்சுங்க, உலகம் கெட்டு போயிடுச்சு. தமிழ் தெரியாதவெல்லாம் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது, பட்டையை போட்டேன்னா கொஞ்சம் சொதப்புறேன். Sir, did you see the forest? That's known as Rani Ban. In Nepal, we call Rani Ban, known as Queen Forest. Oh. Behind it, there is a palace of the king. Winter palace of the king. When we have a king in the past. 5 minutes later. என்னடா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போல. He's forever thinking about honeymoon, marriage, which destination is good. 24 hours, that's the thing. So, right after the trip, you're planning to get married? Yes. Applications are open. Okay. Have any girlfriend also? He has multiple girlfriends. Not one, two. Multiple girlfriend. Yeah, cannot count. minimum 1 in each country. That's why I go 13 countries, 13 girls. You are married only one girl, 2 person? No, each country one marriage. Yes. He not Rajakumar, but waiting for Rajakumar. Rajakumar. Very good. Handsome boy. You are also Rajkumar. Yes, thank you. He is talking to me. No. Not you. We go. Two girl I search for you. இவர் உண்மையாவே இறங்கிட்டாரு. டேய், சாதுவா இருந்தவர வெஜிடேரியன் சாப்பிடுறவர இப்படி இறக்கிட்டியடா டேய். இவனோட டிராவல் பண்ணாதீங்க. Small face, Small. big face, Okay, can. long hair. இப்ப சுயவரம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி வேணும், இவனுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு இந்த நாயும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. Slim girl, fat girl. டேய், மார்க்கெட்ல வெண்டைக்காய் சாம்பார் சம்சே அப்படிங்கிற மாதிரியே இங்க வித்துக்கிட்டு இருக்காருடா. ஸ்லிம்மா வேணுமா ஃபேட்டா வேணுமான்னு. Nepali girl is very beautiful, better than Russian girl. Oh, you have experience, is it? A lot of experience. நாடு கடல்ல நீந்திக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. நான் எதுவும் சொல்லணும். 7 தான் இங்க இருந்தேன். நீ 17 தான் இருந்தியா நீ? ஸ்லிம்மானா? எஸ் ஸ்லிம்மு. மூக்கு எப்படி வேணும், ஷார்ப்பு அப்படி பதில் சொல்லிக்கிட்டு இல்ல ஷார்ப்பா வேண்டாம். சரி சொல்லு. எப்படி வேணும்? ஷார்ப்பா வேணாம், வேற எப்படி வேணும்? He is very shy to talk about the Yeah. girl, right? Acting only. Acting, very only acting. But inside, Inside very happy. Yeah. See, he knows about you already. The final
கோயில் டெஸ்டினேஷன் ஆஃப் டுடேஸ் எபிசோடுக்கு வந்திருக்கோம். அதுதான் வந்து தால் பராஹி டெம்பிள். ஸோ தால்னா என்னென்னா இங்கே உள்ள லாங்குவேஜில் லேக், வாட்டர்னு அர்த்தம். இந்த வாட்டரில் நடுவில் அந்த சுற்றி தண்ணி தான், இது ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்குது. சுற்றி தண்ணியில் நடுவில் ஒரு கோயில் இருக்குது. இதுக்கு போட்டில் தான் வந்தாகணும். ஸோ இந்த தண்ணி சுற்றி இருக்கிறது மத்தியில் இந்த பராஹி அம்மன் இங்கே இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து தால் பராஹி, அதாவது வாட்டரில் இருக்கிற பராஹி. இங்கே வந்து தால் பராஹின்னு சொல்கிறது வந்து நம்ம ஊரில் இருக்கிற வராகி அம்மன் இருக்காங்களே, ஸோ நம்ம ஊரில் வராகி அம்மனை தான் இங்கே வந்து பராஹி அம்மன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், ஆனால் அம்மன் ஒன்று தான். தேவி நீயே தனலக்ஷ்மி நீயே ஈரேழுலகும் ക്ഷേമമരുളുമമ്പേ മർത്യഞ്ഞാനേ തവ ഭൃത്യഞ്ഞാനേ നീയേ കനിവൂ ജീവനാംശമമ്പേ അഷ്ടൈശ്വര്യേ സർവം നീയേ നീ സരസ്വതി നീരുതിരാളി നീ ഇല്ലാത്തിക ലോകം ശോകം. கோயிலை முடிச்சுட்டு வந்து கரை சேர்ந்தாச்சு. அம்மா இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது.